நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லை. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜோனிஷா ரொம்ப லக்கி கேர்ள். இன்று வரைக்கும் அருமையான அண்ணன் பக்காவுக்கும் நீ மகள். நாளைக்கு இன்னொருவருடைய சொல்லு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. அப்ப நீயே அக்செப்ட் பண்ணிக்கிற, நீ ஒரு திராட்சை கொடி. திராட்சை கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது, அதையும் அக்செப்ட் பண்ணுங்க. சரிதானா? அப்ப அது ஒன்றிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருத்தல் தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய துணை. சரியா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் கொண்டு யாத்திரையாக உங்களுக்கு கேட்போம். 14வது அதிகாரம் 15வது வசனம். யாத்திரையாகமம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது அப்படின்னா கர்த்தரே சொல்றாரு மோசேகிட்ட, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன அப்படின்னா என்ன? என்கிட்ட எதுக்கு சொல்லுத? ஆண்டவரை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர், அவருடைய மனைவி, பிள்ளைகள். வேத பண்டிதர்களுடைய கணக்குப்படி எங்களுக்கு 35-40 லட்சம் பேர் போறாங்க.